பிரச்சனை என்பது 2009க்கு பிறகு நமக்கு அறிமுகமான அரசியல் அல்ல. ஈழத்தமிழர் அரசியல் என்பது மேடைகளில் யாரோ பேசுவதை கேட்டு நாம் பேசுகிற அரசியல் அல்ல. ஈழத்தமிழர் அரசியல் என்பது 4 சுவர்களுக்கு உள்ளே ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு வீராவேசம் பேசுகிற அரசியல் அல்ல நம்முடைய அரசியல். அந்த காலத்திலிருந்து இறுதியாக 2009 வரையில் அந்த களத்திலே நின்றவர்கள் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் என்பதை முதலில் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம் போராடிய போது களத்தில் இல்லாதவர்கள் இன்றைக்கு நம்மை விமர்சிக்கிறார்கள். சாகுமறை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்ட போது பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தவர்கள், பெண்டு பிள்ளைகளோடு பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு நம்மை விமர்சிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த யுத்தம் முடிந்து புலிகள் வீழ்ந்தார்கள் அல்லது அழிந்தார்கள் என்கிற நிலை கனிந்த போதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆதரவாக அறிக்கை விட்டார், சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார். 1991 2009 மே வரையில், புலிகள் வீழ்த்தப்படுகிற வரையில் 91 அதிமுக தரப்பில் ஒரே ஒரு நாள் கூட ஈழத்தை பற்றி பேசியதே இல்லை. இந்திய ஒன்றிய அரசு நினைத்திருந்தால் பங்களாதேஷை உருவாக்கி தந்ததை போல தமிழ் ஈழத்தை உருவாக்கி தந்திருக்க முடியும். 24 மணி நேரத்தில் படைகளை அங்கே தரையிறக்கம் செய்தால் 24 மணி நேரத்தில் தமிழீழம் அறிவிக்கப்பட்டிருக்கும். இந்திய ஒன்றிய அரசோடு இலங்கை அரசை ஒப்பிட்டால் அது சுண்டைக்காய் நாடு என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் 1 மணி நேரம் கூட இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்து களம் காண முடியாது, போராட முடியாது. ஆனால் அந்த அரசுக்கு பின்னால் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் துணை நிற்கின்றன. பாகிஸ்தான் துணை நிற்கிறது, சீனா துணை நிற்கிறது, அமெரிக்காவின் சகோதர நாடுகளாக இருக்கிற இங்கிலாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள் துணை இருக்கின்றன, கனடா துணை நிற்கிறது. இப்படி இலங்கைக்கு ஆதரவாக அமெரிக்க வல்லரசின் அடிவருடி நாடுகளெல்லாம் துணை நிற்கிறார்கள். இத்தகைய சூழலில் அப்படி ஒரு போரை அன்றைய இந்திய ஒன்றிய அரசு விரும்பவில்லை. தனி நாடு உருவாவதையும் விரும்பவில்லை. அதற்கு இந்து மாக்கடல் பாதுகாப்பு ஒன்று, தமிழ்நாடும் பிற்காலத்தில் தனிநாடு கேட்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் என்கிற அச்சமும் ஒன்று. அந்த உணர்வு மேலோங்கிவிடும். தமிழ் ஈழம் என்ற ஒரு தேசம் உருவானால் அதன் பிறகு சில 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு தனிநாடு என்கிற நிலைக்கு போய்விடும். அப்படி ஒரு அரசியல் இங்கே உருவாகிவிடக் கூடாமல் தடுக்க வேண்டும் என்கிற தேவையும் அன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருந்தது. வடக்கே சீனாவோடு பகை, மேற்கே பாகிஸ்தானோடு பகை, தெற்கே இலங்கையோடும் பகை என்று பகையை நாளுக்கு நாள் பெருக்கிக் கொண்டால் இந்தியாவின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகும் என்கிற நெருக்கடியும் ஒரு புறம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.